ஸ்பஞ்சியான ரொம்ப மவுத் வாட்டரிங்கான இந்த ப்ரௌனி மேலே எனக்கு அப்படி ஒரு காதலுங்க. அது எப்படி எவ்வளோ 1 kg பண்ணி வச்சாலும் எங்கள் வீட்டில் ஒரே நாளில் காலியாகும். அந்த மாதிரி அந்த ப்ரௌனிக்கு அவ்வளோ அடிக்ட். இந்த ப்ரௌனி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸி ரெசிபி. இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸி ரெசிப்பியில் எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா ப்ரௌனி ரெசிபி தான். ஸோ ரொம்ப ஸ்பஞ்சி சாஃப்டாக இன்றைக்கி ஒரு ப்ரௌனி ரெசிபி தான் பண்ணியிருக்கோம். எக்கு போட்டு நம்ம சேனலில் நிறைய ப்ரௌனி ரெசிபி நான் ஷேர் பண்ணியிருக்கேன் உங்கள் கூட. பட் இது வேறு லெவல். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாக்லேட்டு 2 விதமான சாக்லேட் நான் வாங்குவேன் எப்போவுமே. ஒன்று வந்து மில்க் சாக்லேட்டு, இன்னும் வந்து வித்தவுட் ஸ்வீட் இல்லாமல் ஒரு சாக்லேட். இந்த மாதிரி தான் வாங்குவேன். ஸோ அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இது குக்கிங்னு தனியாக கிடைக்கும். நான் இதோட லிங்க்கெல்லாம் நான் கொடுக்குறேன். கண்டிப்பாக தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். அண்டு மெஷர்மெண்ட் எடுக்கிறேன். எல்லாமே கரெக்டாக மெஷர்மெண்ட் எடுத்துகிட்ருக்கேன். அது எல்லா மெஷர்மெண்ட்டுமே உங்களுக்கு நான் வந்து கொடுத்துட்றேன். நீங்கள் பார்த்து நான் என்ன மெஷர்மெண்ட்டில் பண்ணியிருக்கணும் அதே மாதிரி நான் எப்படி பண்ணியிருக்கணும் அதை அப்படியே நீங்கள் பண்ணிங்கன்னா சூப்பராக ஸ்பாஞ்சியாக வரும். பட் ஏதாவது ஒன்று சொதப்புனா கூட அது வந்து நம்மளுக்கு ப்ரௌனியை பொறுத்த வரைக்கும் இல்லை, கேக்கை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் சொதப்பும். பட் நம்ம எல்லாமே கரெக்ட் மெஷர்மெண்ட்டில் எடுக்கணும், அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு டார்க் சாக்லேட் அது வந்து ஃபுல் பாராக இருந்தது. அதை கட் பண்ணி ஒரு 150 கிராம் சாக்லேட் நான் எடுத்திருக்கேன். 100 கிராம் பட்டர் எடுத்திருக்கேன். ஸோ ரெண்டையும் டபுள் பாயர் மெத்தடில் தண்ணி கொதிக்க வச்சுட்டு இந்த கிண்ணம் மேலே வச்சு அந்த பட்டர் அண்ட் சாக்லேட் அதில் போட்டு மெல்ட் பண்ணேன். அதில் ஒரு 1/4 ஸ்பூன் காஃபி தூள் நல்லா கொஞ்சம் தண்ணியில் கரைச்சிட்டு லிக்விடாக இன்ஸ்டன்ட் காஃபி தூள் போடுறேன். அதை இதில் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணும். பல்புஸ் எதுவும் இருக்கக்கூடாது, அந்த ஒரு மாதிரி பால் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அதனால தான் அந்த விஸ்கை வச்சு நான் மிக்ஸ் பண்ணுறேன். ஸோ இது ரெடி. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்தது ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ். அது வந்து மைதா 1 கப், 150 கிராம் மைதா, 1/4 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் சால்ட்டு. இது எல்லாமே இதில் நல்லா வந்து நம்ம ஜலிச்சிடணும். அந்த பால் அதெல்லாம் எடுத்துடணும். அடுத்தது கோகோ பவுடர் 2 டீஸ்பூன் அதை போட்டுட்டு அதையும் நல்லா நம்ம இதில் இது பண்ணிடணும். ஆல்ரெடி சாக்லேட் கொடுக்குறோம், அதனால் இந்த இதுவும் வந்து மாவோட மிக்ஸ் ஆகிறதுக்கு கோகோ பவுடர். ஸோ அதையும் நல்லா இது பண்ணிட்டு அந்த பபுள்ஸ் மாதிரி இருக்கும், அதையும் எடுத்துகிட்டு அடுத்தது 3 முட்டை உடச்சி எடுத்துகிட்டு அதில் 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் இதில் விட்டுருக்கேன். ஸோ நல்லா எக்கு வந்து நல்லா அடிக்கணும். நல்லா நுர வந்து அதுக்கப்புறம் இமீடியட்டாக என்ன பண்ணணும்னா அதை நான் எடுத்த முட்டை வந்து கொஞ்சம் சின்ன சைஸு, அதனால் நான் 3 எடுத்திருக்கேன். சப்போஸ் வந்து உங்களுக்கு முட்டை கொஞ்சம் நல்லா பெருசாக இருந்ததுன்னா 2 கூட போதும். நான் எடுத்திருக்க மெஷர்மெண்ட்டுக்கு 2 கூட போதும், முட்டை பெருசாக இருந்தால். முட்டை சின்னதாக இருந்தால் 3 எடுத்துக்கோங்க. ஸோ நான் இப்போ வந்து 3 முட்டை எடுத்திருக்கேன். நம்ம சர்க்கரை வந்து மெஷர்மெண்ட் எடுத்து வச்சோம் இல்லையா, அந்த சர்க்கரையை வந்து மிக்சியில் ஒரு வாட்டி பொடிச்சிக்கிட்டேன். நாட்டு சர்க்கரையும் ஒயிட் சுகரும் கொஞ்சம் கொஞ்சமாக ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்துகிட்டு அதை மிக்சியில் பொடிச்சு அதை தான் கொஞ்சம் கொஞ்சமாக இதில் இந்த முட்டையோட மிக்சரில் நம்ம மிக்ஸ் பண்ணி பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். இது வந்து ஒரு அளவுக்கு தான் நம்ம பீட் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம அந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் போடுவோம் பார்த்திங்களா, அந்த ஸ்டேஜில் வந்து இது வந்து அந்த பிளெண்டர் வந்து நம்ம யூஸ் பண்ண வேண்டாம். அப்போ வந்து நார்மல் விஸ்கை வச்சு தான் நம்ம பண்ணணும். இப்போ இது நல்லா ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஒரு சில்கி பதத்துக்கு வரும் பாருங்கள். நம்ம அதை எடுத்து அப்படியே லேயர் ஒரே மாதிரி வரும். அந்த ஸ்டேஜில் இந்த சாக்லேட்டை நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, சாக்லேட் பட்டர், இதை வந்து இதில் மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிட்டு திருப்பி நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சில்கி கலரில் வரும். ஒரு மாதிரி நல்லா அழகாக சில்க் மாதிரி இருக்கும். சில்க் சாக்லேட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, டேரி மில்க்லேயே அந்த மாதிரி ஒரு சில்க் பதத்தில் இருக்கும். அது பண்ணும்போதே நல்லா இருக்கும். அந்த அரோமா, காஃபி தூள், வெனிலா எசன்ஸ், அப்படியே அந்த அரோமா சூப்பராக இருக்கும். இது பண்ணும்போது வாசனை. அதை அப்படியே பார்த்துட்டு அடுத்தது இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த விஸ்கை வச்சே தான் ஒரே ரொட்டேஷனில் மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆல்ரெடி கொஞ்சம் இதில் வந்து இந்த டைமில் என்ன ஆகும்னா, இந்த மிக்சர் வந்து கொஞ்சம் டைட் கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த டைமில் தான் 1/4 டம்ளர் காய்ச்சின பால் நான் விட்டுருக்கேன். ஸோ உங்களுக்கு ஒரு வேளை அந்த மாதிரி டைட் கொடுக்கலன்னா விட்டுடலாம். ஸோ நான் பால் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக 1/4 டம்ளர் பால் ஆட் பண்ணேன். பாலை ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வரும் நான் எடுக்கும்போது. அதுக்கப்புறம் ஒரு பட்டர் பேப்பர் விரித்து அந்த நம்ம எதில் பேக் பண்ண போகிறோமோ அந்த இதில் ஒரு பட்டர் பேப்பர் நல்லா தடவிட்டு வச்சு வேறு ஊற்றும்போது நல்லா அழகாக ஒரே லேயராக வந்துருந்தா நம்ம கேக்கு பர்ஃபெக்டாக வரும்.
எந்த டவுட்டும் வேண்டாம். அதை அப்படியே 2 வாட்டி நல்லா ஒரு அந்த இதில் ஊற்றிட்டு, இது நான் ஃபஸ்ட்டே என்ன பண்ணிட்டேன், கொஞ்சம் சாக்லேட் நம்ம மெல்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுலேருந்து கொஞ்சம் சாக்லேட்டை எடுத்து வச்சுருந்தேன். கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக எடுத்து இந்த ப்ரௌனியில் உள்ளே கொடுக்கறதுக்காக. மெல்ட் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சோம் இல்லையா 150 கிராம் சாக்லேட், அதுலேருந்து ஒரு ஒரு இது எடுத்து வச்சுருந்தேன். அதை தான் குட்டி குட்டியாக நறுக்கி இந்த இதில் போட்டுட்டு, மேலே வந்து பாதாம் வந்து நல்லா சாப் பண்ணி அதையும் லைட்டாக அப்படியே மேலே தூவி விட்டேன். ரொம்ப போடல. பட்டு இந்த சாக்லேட்டும் நல்லா மெல்ட் ஆகி உள்ள அந்த சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நான் நிறைய எக்லெஸ் இல்லாமல் பண்ணும்போதும் இந்த சாக்லேட் நான் எப்போவுமே போடுவேன். ஏன்னா அது சாப்பிடும்போது நல்லா ஒரு மெல்ட் ஆகி அப்படியே வரும்போது நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. இது எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியாது. பட் நான் எப்போ ப்ரௌனி பண்ணாலும் இந்த மெத்தடை அப்படியே ஃபாலோ பண்ணுவேன். சில டைம் எப்போவாது சாக்லேட் அது அந்த மாதிரி இல்லை அப்படின்னா தான் மேலே ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டுருவேன், இல்லைன்னா ப்ளெயினாகவே பண்ணுவேன். இந்த மாதிரி பண்ணிட்டு நல்லா 2 வாட்டி அதை அடிக்கணும். டப் டப்னு அடிச்சிங்கன்னா ஈவனாக ஒரு அளவுக்கு வந்துடும். அவன் வந்து ஆல்ரெடி 170ல் வந்து ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். 170ல் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதில் வந்து அதை வச்சு 10லேருந்து 14 நிமிஷத்தில் நம்மளுக்கு அழகான ப்ரௌனி சாஃப்ட். அந்த மாதிரி குத்தி பார்க்கும்போது அதில் அப்படியே லைட்டாக பபிள்ஸ் மாதிரி வரும். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விட்டு ஒட்டும் அந்த இதில் அழகாக க்ளீனாக வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு 1 ஹவர் இதை ஃப்ரீயாக விட்டுருங்க. 1 ஹவர் ஃப்ரீயாக விட்டுட்டு ஆறுனதுக்கப்புறம் தான் பீஸ் போடணும். நான் நல்லா பெரிய ட்ரேயில் ஊற்றுனதுனால கரெக்டாக 9 பீஸ் போட்டேன். 9 பீஸ் போட்ட பிறகு பார்த்தோன்னே இது நம்ம கடையில் வாங்குறதோட பெருசாக இருந்தது. இது பார்த்திங்கன்னா இது அப்படியே பேக்கரி ஸ்டைலில் நான் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி பண்ணியிருக்குது. நீங்கள் எப்படி பேக்கரியில் வாங்கினா ஒரு ப்ரௌனி எப்படி இருக்குமோ அந்த சாக்லேட்டு அந்த சாஃப்ட்னஸ்ஸு ரொம்ப ஸ்பாஞ்சாக அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். எதை சொல்லலை, நான் 1 கிலோ பண்ணாலே எங்கள் வீட்டில் ப்ரௌனி காலியாகும். இது இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ப்ரௌனிக்கு இங்கே எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு அம்மா ஃபேன். நான் எப்போ ப்ரௌனி பண்ணாலும் வீடியோ பார்த்துட்டு எனக்கு ப்ரௌனி வரலைன்னா நான் உங்கள் சேனலில் வந்து கமெண்டில் சொல்லி உங்களை நான் வந்து எனக்கு ப்ரௌனியை கொண்டு வர வைப்பேன்னு மிரட்டுவான். அந்த மாதிரி ப்ரௌனியோடைய ஃபேன் அவள். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்தானே எனக்கு கமெண்டில் வருவா. அந்த மாதிரி ப்ரௌனி பண்ணால் அவங்களுக்கு ப்ரௌனி எடுத்து வைக்கணும் இடத்துக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ரொம்ப அழகாக வந்திருக்கு. அது 9 பீஸாக போட்டு திருப்பி நான் டப்பாவில் வைக்க ரொம்ப பெருசாக எனக்கு ஃபீல் ஆச்சா, நான் என்ன பண்ணேன், சின்ன சின்ன பீஸ் அது அந்த 2ஆக இருக்கதை திருப்பியும் ஒரு சின்னதாக வெட்டி அந்த பாக்ஸில் எடுத்து வச்சேன். ஸோ ரொம்ப அழகாக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுடைய கேக் ரெசிபியெல்லாம் ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது. உங்களுக்கு எந்த மாதிரி கேக் வேணாலும் அதில் போய் பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ரொம்ப நல்லா இருந்ததுன்னா ஒரு ஹைப் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ உங்கள் யாருக்கும் பிடிக்கலையா, லைக்கே பண்ண மாட்டேன்னு சொல்கிறீங்க, எனக்கு தெரியல. ஸோ லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறதுனால என்ன ஆகுனா இந்த வீடியோ அடுத்த லெவலுக்கு மூவ் ஆகும், வேறு ஒன்றும் இல்லை. இந்த நிறைய லைக் பண்ணும்போது அந்த வீடியோ வந்து ஓகே நல்லா இருக்குன்னு இதுவாக தான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள், சரியா?